எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. இன்னைக்கு ஃபேனும் இல்லை, ஏசியும் இல்லை, பயங்கரமாக இந்த வீடியோ ஷூட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் மார்கழி இன் சென்னை. லிட்ரலி வருஷம் பூரா எப்போல்லாம் சென்னை வந்து சூடாக ஃபீல் ஆகுதோ, பயங்கரமாக கசகசன்னு வேர்க்குதோ, அப்போல்லாம் நான் வந்து எனக்கே கொடுத்துக்கிற ஒரு ஆறுதல் வந்து மார்கழி வரும். இப்போ இவ்வளோ சூடாக இருந்தால் மார்கழியில் வந்து இன்னும் நல்லா சில்சில்லுன்னு இருக்கும், தரையெல்லாம் சில்சில்லுன்னு ஆகும், காலையில் எழுந்துக்கும் போது நல்லா காற்றடிக்கும் அப்படின்ட்டுலாம். அண்ட் லிட்ரலி இப்போ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது சென்னை. அண்ட் ப்ளீஸ் மேக் த மோஸ்ட் ஆஃப் இட். வேக் அப் லிட்டில் ஏர்லி அண்ட் ஜஸ்ட் கோ. இஃப் யூ ஹேவ் பால்கனி, விண்டோஸ் எல்லாம் திறந்து வைங்க. இல்லை நான் கீழே போயிடுச்சுமா ரோட்டில் நடங்க, ஒரு மாதிரி அப்படியே குளு ஜாலியாக இருக்கும். அண்ட் இட்ஸ் லைக் வி ஹேவ் டு மேக் த மோஸ்ட் ஆஃப் திஸ் மந்த் அண்ட் திஸ் சீசன் அண்ட் என்ஜாய் டு த மேக்ஸிமம். பட் எனிவேஸ், ஆன் தட் நோட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாள் கழிச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ரெசிபி வீடியோ. I'm going to share again like a fatafat recipe. It's like probably one of the quickest or the easiest ways to make this dish, and also like a more healthier version of its typical form. So na panna poradhu is Pav Bhaji, but it's not going to be made with pav. I'm going to use this bread which is the health factory-ஓட ஜீரோ மைதா அப்படின்னு வந்திருக்கிற ஒரு சூப்பர் ஃபைபர் பிரெட். இதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா, வீட் பிரான், ஃப்ருக்டோன்னு ஒன்று அது நமக்கு என்னன்னு தெரியாது. ஐ திங்க் இட்ஸ் சம்வாட் சுகர் ஆர் சம்திங். ஈஸ்ட், வீட் க்ளூட்டன், கல்ச்சர்ட் வீட் ஃப்ளார், அது தெரில, இட் குட் பி மைதா, அயோடைஸ்ட் சால்ட். லைக் ரீசெண்டாக என்னோட இன்ஸ்டாகிராம் அல்கோரிதமில் இந்த பிராண்ட்லாம் பன்னீரை இப்படின்னு சொல்லி விற்கிற பன்னீர்லாம் இப்படி இருக்குது, இல்லை இந்த பிராண்டில் இருக்கிற இந்த எக்கெல்லாம் எடுத்து பார்த்தா அதில் வந்து ப்ரோட்டீன் இவ்வளோ இல்லவே இல்லை, அதில் வந்து அந்த மாதிரி நிறைய தீஸ் பிராண்ட்ஸ், பிக் பிராண்ட்ஸ், வெல் நோன் பிராண்ட்ஸ், அவங்க இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் போடுறதோ இல்லை அவங்களோட பேக்கேஜிங்கில் போடுற நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்லாம் சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் போய் அங்கே ரெய்ட் பண்ணி இதெல்லாம் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லி நிறைய போஸ்ட் பார்க்கறதுனால எல்லாத்தையும் ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் என் மைண்டில் என்ன தோணுன்னா, மைதா பிரெட் அப்படின்னு எழுதியிருக்கிறத விட இதில் மேபி கொஞ்சம் அதை கம்மியாக போட்டு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா பிரெட்டு வீட்டில் செய்கிற அளவுக்கு சாமர்த்தியமோ நேரமோ அதெல்லாம் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் எனக்கு கிடைக்கிற சாய்ஸஸில் மேக்கிங் அ ஹெல்தியர் சாய்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என் மனசை அப்படியே ஆறுதல் பண்ணிப்பேன். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் பிரெட். ஸோ there's no pav exactly, but it's like ஒரு ஹெல்தியாக வெர்ஷன்கிறதுனால ஓகே, அதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் பிரெட், இதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் பிரெட். அண்ட் எல்லாத்தையுமே லைட்டாக பட்டர் போட்டு நம்ம சாட்டே பண்ணி, சாட்டேயில் ஒரு மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா it will taste good. And the bhaji though is definitely going to taste amazing, I can tell you. It's a much more healthier version for sure, and it's going to be slightly a more bland version because romba masalas லாம் போடாம we're kind of going to bring out the flavor of the actual vegetables and the ingredients that we're going to put inside the bhaji. And it's going to be really yummy. இதை நான் ரொம்ப வருஷமாக இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். It's one of my quick dishes to make if I want to impress someone. Like திடீர்னு யாராவது வராங்க வீட்டுக்கு, I want to cook for them or something like that. I don't know what to do. I don't want to do a bunch of dishes அப்படின்னா this is like a one pot recipe that gets cooked very easily. So this is what I'll mostly stick to. அதுதான் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க, let's see the ingredients for this yummy bhaji. So என்னோட version of pav bhajiல you can literally add any vegetable that you will put into like a mixed vegetable sabzi. Like இதுக்குன்னு கத்திரிக்காவோ இல்லை அந்த gods like பொடலங்காய், பீர்க்கங்காய் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கேரட், பீன்ஸ், பீட்ரூட் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு பயங்கரமான கலர் இதுக்கு வரும். கேரட், பீன்ஸ், பீட்ரூட், பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், கேப்சிகம், வேறு என்ன, பட்டாணி, இதெல்லாமே நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். லைக் டிபெண்ட்ஸ் ஆன் அண்ட் தேர் இஸ் நோ ரியல் ரேஷியோ ஆர் ப்ரொபோர்ஷன் டு தீஸ் வெஜிடபிள்ஸ் எஸ்பெஷலி. பட் நான் வந்து ஐ பர்சனலி ப்ரிஃபர் ரெடியூசிங் தி அமௌண்ட் ஆஃப் பொட்டேட்டோ பிகாஸ் இட் ஜஸ்ட் we get carried away with it and then like நிறைய பொட்டேட்டோ போட்டு அது நல்லா நமக்கு ஒரு பாடி கொடுக்கும். பட்
at the end of it நம்ம அவ்வளோ ஃபைபர் சாப்பிட்ருக்க மாட்டோம். பொட்டேட்டோவில் அவ்வளோ ஃபைபர் இருக்கா அப்படின்னா இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். ஸோ ராதர் கொஞ்சம் ஃபைபர் ரிச்சான வெஜிடபிள்ஸ் இதில் போட்டுக்கிட்டோம். அண்ட் காலிஃப்ளவர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இட் கிவ்ஸ் யூ த சேம் பாடி தட் பொட்டேட்டோ டஸ். அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அது கொஞ்சம் திக்காக கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி வரும்ல, அது ஆகும். பட் we can try to incorporate healthier vegetables. ஸோ இன்றைக்கும் வந்து நான் பொட்டேட்டோக்கு பதிலாக I've ordered this sweet potato from Instamart. இதுவுமே வந்து நிறையா fake sweet potato is in the market. Like I'm speaking my thoughts, literally like you know ஒரு வெளியில் போய் சாப்பிட்றது அன்ஹெல்தின்னு நினச்சி வெளியில் சாப்பாடு சாப்பிடாமல் இருந்தோம்னா வீட்டில் குக் பண்ணும்போது ஒரு பேரனோயா வரும். இது எத்தனை பேருக்கு வருது அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து இந்த இன்க்ரீடியன்ட் நல்ல இன்க்ரீடியண்ட்டா, இந்த எண்ணெய் நல்ல எண்ணெயா, இந்த வெஜிடபிள் நிஜ வெஜிடபிளா, இது பிளாஸ்டிக்கா, இதில் வந்து ஏதாவது இந்த வேக்ஸ் கோட்டிங் இருக்கா, இது அப்படின்லாம் இதில் ப்ரெசர்வேட்டிவ் இருக்கா அப்படின்லாம் நிறைய தோணுது குக் பண்ணும்போது. அட்லீஸ்ட் சாப்பாடாக வந்துச்சுன்னா இது ஹோட்டல் சாப்பாடு அன்ஹெல்தி அப்படி, நாட் ரியலி லைக் அன்ஹெல்தி, பட் லெட்ஸ் ஜஸ்ட் சே ஒரு ஓவர் டோஸ் இதில் போகக்கூடாது அப்படின்னு தோணும்ல. ஆனால் வீட்டில் சமைக்கும் போது லைட்டாக ஒரு பேரனோயா வருது. ஸோ எஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ தான் நான் மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். And then I have beans that I have also ordered. And என்கிட்ட ஏற்கனவே கேரட் 2 இருக்குது. ஸோ இந்த 2 கேரட்டும் போட்டு போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி பண்ண போகிறது இஸ் சிம்பிள் பாஜி பிகாஸ் ஐம் லிட்ரலி லைக் கெட்டிங் ரிட் ஆஃப் திங்ஸ் இன் த ஃப்ரிட்ஜ் கொஞ்சமாக. ஸோ இன்றைக்கி வந்து இந்த பீன்ஸ் வாங்கினேன்னா பீன்ஸும் ஸ்வீட் பொட்டேட்டோ நாளைக்கு சமைச்சிட்டேன்னா என் ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் காலி ஆகிடும். பிகாஸ் அதுக்கப்புறம் ஃபியூ டேஸ் ஐ டோன்ட் திங்க் I'll be able to cook. ஸோ அந்த ஒரு கேல்குலேஷனில் பண்ணிகிட்டு இருக்கேன். And I have தக்காளி. So basically இதுக்கு வந்து apart from the things that I've shown you, வெங்காயம் தேவைப்படும். Because not only are we going to use வெங்காயம் in the bhaji, when you serve the pav bhaji, it's very important to have crunchy, finely chopped வெங்காயம் on the side because that அந்த கருக்கு மொறுக்குன்னு அந்த டெக்ஸ்டரும் சூப்பராக இருக்கும். and அதோட ஒரு தனி ஜூஸ் and ஒரு ஃப்ளேவர் இறங்கும்போது செமையாக இருக்கும். And another thing that enhances this whole recipe is definitely lemon. ஸோ அந்த ஃப்ரெஷ் ஸ்குவீஸ் ஆஃப் லெமன் ரைட் பிஃபோர் யூ ஈட் வந்து எனக்கு இப்போவே சலிவேட் ஆகுது பிகாஸ் ஐ கேன் லைக் ஃபீல் ஹவ் யம்மி தட்ஸ் கோனா பி. அது யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கொத்தமல்லி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம். தென் சம் பட்டர் அண்ட் மசாலாஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ நம்ம போக போக இந்த குக்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இன்க்ரீடியன்ஸ்னு ஒன்று பெருசாக இல்லை, நான் ஃபஸ்ட்டே குக்கிங் ஆரம்பிச்சுட்டு இருக்கலாம். பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ப்ரெப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி பாவ் பாஜி வந்து நான் 2 விதத்தில் பண்ணுவேன். இன்றைக்கி பண்ண போகிறது இஸ் த அப்சல்யூட் fatafat healthier version of it. There is a yummier like proper style pav bhaji recipe, but I think adu vand it's so popular, maybe even this healthier version is popular, but like I feel this is like a god sent gift மாதிரி. இது நல்ல ஒரு பெரிய பேட்ச்ல பண்ணி வச்சிட்டோம்னா it will last for a really long time. I mean in the fridge, and then you can heat it and eat it every day with a little bit of like you know, even in the bhaji goes really well with even adai, dosai and things like that. So it's just about our own creativity to figure out how we want to eat it. So basically இந்த clip நான் எதுக்கு ரெக்கார்ட் பண்றேன்னா, இது வந்து everything gets assembled into one cooker, and அந்த குக்கர்ல வந்து நம்ம நல்லா வேக வச்சிட்டோம்னா ஃபைனலி ஒரு 3 ஸ்டெப்ஸ் தான். அதை ஸ்மாஷ் பண்ணணும், பட்டர் போடணும், கொத்தமல்லி போடணும், முடிஞ்சு போச்சு பாவ் பாஜி. ஸோ அந்த குக்கரில் நம்ம என்னெல்லாம் போடுறோம், அதை எப்படி போடுறோம், அதில் தான் வந்து சில கேம்ஸ் நம்ம விளையாடலாம். ஸோ இந்த குக்கர் அசெம்பிளிங் எப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இந்த குக்கரில் தான் இன்றைக்கி வந்து நான் இந்த பாவ் பாஜியோட பாஜி பண்ண போகிறேன். These are our main vegetables. Literally beautiful-ஆ ட்ரை கலர்டாக இருக்குது. இதில் வந்து நான் ஒரு பெரிய கேரட், ஒரு மீடியம் கேரட் எடுத்திருக்கேன். ஒரு இவ்வளோ பெரிய கொத்து ஆஃப் பீன்ஸை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அண்ட் என் பாம் சைஸ், அதாவது இங்கேருந்து இந்த நுனி வரைக்கும் இருந்த ஒரு சைஸ் ஆஃப் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இது வந்து பேசிக்லி ஃபைன் சாப்லாம் பண்ணணும்னு இல்லைங்க. எனக்கு காய்கறி வெட்டுறது ஒரு தெரப்பி மாதிரி ஃபீல் ஆகுங்கிறதுனால நான் கொஞ்சம் அழகழகாக பண்ணுவேன். பட் எல்லாமே வேக வச்சு நம்ம மேஷ் தான் பண்ண போகிறோங்கிறதுனால நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் கட் இட் ஆஸ் பர் யோர் விஷ். ஸோ இந்த 3 வெஜிடபிள்ஸ் தான் நம்மளுடைய மெயின் வெஜிடபிள்ஸ். இதை ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வெங்காயமும் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணுறது வில் ஆட் அ லாட் ஆஃப் டேஸ்ட். இதை விட இன்னும் குட்டி குட்டியாக மின்ஸ் பண்ணி ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து ரொம்ப அவசரப்பட்டு ஃபஸ்ட்டே அந்த சாப்பரோட அந்த பிளேடெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சில வெங்காயம் இன்னும் சரியாகவே நறுங்கலையேன்னு நினச்சேன். பட் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐ லெஃப்ட் இட். ஸோ இதில் வந்து நாட் டூ மச் வெங்காயம், இவ்வளோ வெங்காயம். ஸோ நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதில் கிட்டத்தட்ட
ஒரு வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. தென் திஸ் ஸ்டெப் ஓகே, நோ காம்ப்ரமைசஸோட இந்த ஸ்டெப் ப்ளீஸ் பண்ணிடுங்க. விச் இஸ் டொமேட்டோஸை வந்து பியூரி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம ஸ்மாஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட இந்த தக்காளியை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி ஆட் பண்ணுறது ஆட்ஸ் அ கிரேட் டேஸ்ட். ஸோ 4 பெரிய தக்காளியை வந்து நான் சங்கியாக இருந்தால் பரவாயில்ல, பட் அது கொஞ்சம் அரைச்சி நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இந்த பாவ் பாஜியில் ஒரு மெயின் அந்த டேங்கினஸ், புளிப்பு, அந்த கலர் அண்ட் அந்த ஹோல் அந்த பாடி வந்து பாடின்னு சொல்லலாம் நானா, பட் ரொம்ப அந்த ஃப்ளேவர் ப்ரொஃபைலுக்கெல்லாம் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்கறது தக்காளி தான். வெங்காயத்தை விட எவ்வளோ தூரம் நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணுறோமோ இந்த பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் பாவ் பாஜி மாதிரி டிஷ்ஷஸ்க்கெலாம் வந்து தட் ரியலி ஆட்ஸ் அ கிரேட் ஃபீல் டு இட். ஓகே, எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன். யா, இட்ஸ் குட் இனஃப். மேபி கடைசியில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணோனாலே இந்த காய்கறி வெந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் பவுடர்ஸ் நம்ம ஆட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் தூள். ஜஸ்ட் லைக் எனக்கு வந்து எது சமைச்சாலும் அதில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணால் அது ஏதோ உடனே நம்ம உடம்புக்கு கெடுதல்லாம் நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அண்ட் I don't like adding a lot of spice to this, but just namesake இது இந்த டிஷ்ஷில் இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிக்கிறதுக்கு சில்லி பவுடர். இது எங்கள் அம்மா அரைக்கிற சில்லி பவுடர் which has மிளகா, தனியா in it together. And then just a little bit of garam masala. இந்த ஸ்பூனே ரொம்ப குட்டி, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரைக்கனா கொஞ்சம் அதிகம், முக்கால் கூட சொல்ல முடியாது, அவ்வளோ கரம் மசாலா மட்டும். இது இவ்வளோ நான் மிச்சப்படுத்திட்டேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். யூ கேன் டெஃபினெட்லி ஆட் மசாலாஸ் எக்ஸ்ட்ராவா பேஸ்ட் ஆன் வாட் யூ ஃபீல் லைக், பட் ஐ ப்ரிஃபர் கீப்பிங் இட் லைக் திஸ். அண்ட் ஐம் ஆல்சோ மேக்கிங் திஸ் ஃபார் சம் ஒன் ஹூ இஸ் நாட் ஃபீலிங் ஸோ குட். ஸோ அதனால் ஐ ஃபீல் லைக் ஸ்பைஸ் வந்து நான் கம்மியாக வச்சுக்கணுன்ட்டு. We will add ஒரு teaspoon of salt just for the vegetables to cook well. We can always add salt in the end. And my most favorite ingredient that I absolutely depend on, which is ginger garlic paste. So in the Smith & Jones தான் நான் இப்போ வச்சுருக்கேன். So I'll add like 4 squeezes and whatever extra is there onto this. இஞ்சி பூண்டு இல்லாமல் சமைக்கணுன்னா நான் வந்து ரொம்ப சேட் ஆகிடுவேன். எனக்கு அவ்வளோ வந்து இஞ்சி பூண்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்கிற வெஜிடபிள்ஸ்க்கு ஆக்சுவலி நான் போடுற மசாலா ரொம்ப கம்மிங்க, பட் ஐ ப்ரிஃபர் இட் லைக் தட். எனக்கு இந்த வெஜிடபிள்ஸோட டேஸ்ட் இருந்தால், அந்த தக்காளியோட புளிப்பு இருந்தாலே கடைசியில் அந்த லெமன்லாம் ஸ்குவீஸ் பண்ணியே நான் சாப்பிட்ருவேன். பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக மிளகாத்தூள் அதெல்லாம் வந்து உங்களோட டேஸ்ட் பொறுத்த மாதிரி நீங்கள் வந்து அதை மாற்றிக்கலாம். இப்போ இதை வந்து சும்மா அப்படியே நக்கி பார்த்துட்டு, ஆஹா இஞ்சி பூண்டு வாழ்க, செமையாக இருக்குது. I'm going to just add a little bit of water for this to cook nicely. Just that much. மற்றபடி நம்ம அந்த தக்காளி பேஸ்ட், இப்போ 4 தக்காளியே வந்து நான் இந்த மாதிரி 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி தான் அரைச்சேனே. ஸோ அதனால் there is quite a bit of liquid. அண்ட் நமக்கு இது இன் தி எண்ட் ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் தான் வேணும், ரொம்ப லிக்விடியாகவும் இருக்க வேண்டாம் இந்த பாஜி. ஸோ அதனால் திஸ் ஷுட் பி ஃபைன். இப்போ நம்ம இந்த குக்கரை ஸ்டவ் மேலே வச்சிட்டோன்னா அவ்வளோதான், ஃபட்டாஃபட் இட்ஸ் கோயிங் டு பி ரெடி. ஸோ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். குக்கர் இஸ் ரெடி. அழகாக சேஃபாக விசில்லாம் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு குக்கரை. இப்போது இதில் விசில் வந்ததுக்கப்புறம், ஸோ நான் எப்படி வேக வைப்பேன் அப்படின்னா, ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வரணும். ஸோ அந்த ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஃபுல் லோ ஃப்ளேமில் போட்டுட்டு 15 minutes நான் வந்து அதை அப்படியே வேக விட்டுருவேன். அதுதான் எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த மெத்தட் டு வேக வச்சுஃபை எனிதிங் இந்த குக்கர். ஃபஸ்ட்டு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடணும், மற்ற விசில்லாம் வந்து கொஞ்சம் கம்மி ஃப்ளேமில் வச்சுட்டா எவ்வளோ நேரம் நம்ம விடணுங்கிறது நம்ம எதை வேக வைக்கிறோங்கிறத பொறுத்து. இதில் இருக்கிற எல்லாமே கொஞ்சம் ஈஸியாகவே வந்துடும். ஸோ அதனால் ஒரு 15 minutes நம்ம வச்சாலே இட்ஸ் கோயிங் டு பி மோர் தென் இனஃப். ஸோ ஒரு விசில் வந்தாச்சு. இப்போது ஃப்ளேமை வந்து நம்ம ரொம்ப ரெடியூஸ் பண்ணி சிம்மில் தான் வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் 15 minutes டைம் பண்ணிவிட்டு குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். ஹாய், ஸோ 20 minutes ஆயாச்சு. ஸ்டீம் அந்த ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் we're going to open our cooker and tada! Look at that beautiful color. இது வந்து நம்ம
அந்த காஷ்மீரி சில்லி பவுடர், டொமேட்டோ பியூரி எதுவுமே யூஸ் பண்ணல. நல்ல பழுத்த தக்காளியோட மகிமை இதுதாங்க. இப்போ I'm going to take a masher and just mash everything together. And I knew it, you know, நான் தண்ணி நிறைய ஊற்றிட்டேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருந்துச்சு குக்கரை மூடி வைக்கும்போது. ஆக்சுவலி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஜென்ரலாக சமைக்கும்போது கூட நான் இவ்வளோ யோசிக்க மாட்டேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன்ல, எடுக்கும்போது ஒரு வேளை இதை அடிப்பிடிச்சு தீஞ்சு போய் அப்படின்னாலும் இந்த வீடியோவே கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினேன். அது இப்போது ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் ஐ டோன்ட் நோ, இந்த ஃபியர் எப்போவுமே இருக்கும். சும்மா குக் பண்ணும்போதுலாம் இருக்காது. ஆனால் ஒரு தடவை வீடியோ எடுக்கிறதுக்காக குக் பண்ணும்போது ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். இது குக்கிங்கில் மட்டும்தான். மேக்கப் பண்ணும்போதெலாம், வீடியோவுக்கு பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா சூப்பராக வரும் அப்படின்னு எனக்கு ஃபீலிங். ஸோ இதை அகெயின் எவ்வளோ மேஷ் பண்ணுறீங்கங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் ப்ரெஃபரன்ஸ். சில பேருக்கு சங்கி பாவ் பாஜி பிடிக்கும், சில பேருக்கு ஸ்மூத் பாவ் பாஜி பிடிக்கும். எனக்கு கை வலிக்கிற வரைக்கும் நான் மேஷ் பண்ணுவேன். அது எந்த கன்சிஸ்டன்சியில் வருதோ அந்த பாவ் பாஜி தான் எனக்கு பிடிக்கும். தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா ஈஸியாக குழையும். பட் யூ கேன் see that, you know, all these vegetables get soft very easily. ஸோ மேஷிங் அந்த தண்ணி இருக்கிறதுனால நல்லா வரமாட்டேங்குதே தவிர ஈஸியாக வந்துடுது. I know someone who told me அவங்க இந்த ஃபுட் ப்ராசஸர் ஒரு ஹேண்ட் மிக்சர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிவிடுவாங்க பாவ் பாஜி. அவங்க வீட்டில் நான் ஒரு தடவை சாப்பிடும்போது நான் கேட்டேன், நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்மூத்தாக மேஷ் பண்ணீங்க? she said I use that hand mixer thing to mash everything. ஸோ அது லிட்ரலி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ ஐ எம் ஹாப்பி வித் this much mashing. உங்களுக்கு தெரியுதா? Maybe I'll zoom you in a little bit. ஸோ இதுதான் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற டெக்ஸ்சர். வெஜிடபிள்ஸாக கொஞ்சம் லைட்டாக தெரியுது, பட் இட்ஸ் ஆல் இன் ஒன் லைக் யூனோ ஒரு கன்சிஸ்டன்சி. வார்த்தை வரமாட்டேங்குதுங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த மேஷரில் இருக்கிற காயெல்லாம் எவ்வளோ தூரம் விழுதோ விழ வச்சுட்டு, now comes the moment of truth. நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் to see if we have to adjust the salt or anything. லைட்டாக கையில் எடுத்துப்போம். ஆஹா, தக்காளி செம்மையாக இருக்குது. உப்பு லைட்டாக போட்டுக்கலாம், பிகாஸ் இதுக்கு மேலே நம்ம லெமனும் புழிவோம்ல, அதுக்கும் ஏற்ற மாதிரி சால்ட் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது I'm going to turn on the flame. அண்ட் இது ஓப்பன் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் அதோட அந்த வாட்டர் லெவல் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் திக்காகுமோ அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங். ஸோ நான் ஏன் கொஞ்சமாக இப்போ சால்ட் ஆட் பண்ணேன் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் பார்த்தா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த பாவ் பாஜியை நீங்கள் இப்படியே சாப்பிட்டீங்கன்னா கூட இட்ஸ் இன் இட்ஸ் ஹெல்தியஸ்ட் ஃபார்ம், பிகாஸ் there's no oil, nothing in it. But to add one sort of a glaze to it and make it a little more delicious, I'm going to add butter. And நான் குக்கிங்க்கு எப்போவுமே salted butter யூஸ் பண்ணுவேன். இந்த குக்கிங் பட்டர் யூஸ் பண்ணுறதை விட எனக்கு என்னவோ இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் ப்ளஸ் ப்ரெட்டு ஜாம் எதுக்காவது வேணும்னா இந்த ஒரே பட்டரை நம்ம அதுக்கும் தடவிக்கலாம். இதுக்குன்ட்டு 2 பட்டரை வீட்டில் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஒரு பெரிய பட்டர் யூஸர்ஸ் கிடையாது. ஸோ அந்த பட்டரை உள்ளே புதைச்சிட்டோன்னா அது அப்படியே ரிலீஸ் ஆகி ஒரு மாதிரி அழகாக வரும். அண்ட் இந்த கொதி இந்த ஸ்டேஜில் லாட்ஸ் ஆஃப் கொத்தமல்லி, ஆக்சுவலி நாட் லாட்ஸ், என்கிட்ட இருந்த கொத்தமல்லிலாம் நான் போட்டுக்கிட்டேன். பட் ஐ ஃபீல் லைக் என்னோட பேலட்டுக்கு யூ கேன் நெவர் ஹேவ் டூ மச் கொத்தமல்லி அப்படின்ட்டு. என் ஃபேமிலியில் மை ஃபாதர் ஆல்சோ திங்க்ஸ் ஸோ, பட் மை மதர் இஸ் நாட் லைக் தட். அவங்க கொத்தமல்லியை பொறுக்கி சாப்பிடுவாங்க சம்டைம்ஸ். ஸோ அந்த பட்டர் உள்ளே நல்லா க்ரீமியாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த கன்சிஸ்டன்சி மட்டும் கொஞ்சம் குறையறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேலே கூட கொத்தமல்லி தூவிக்கலாம், லைக் while you're eating or serving or something like that. See, ஒரு பீன்ஸ் மசியவே இல்லை,
இந்த மாதிரி சில காயெலாம் வரும். பட் நம்ம சொல்லிக்கலாம், see that's the interesting part of it அப்படின்ட்டு. once again salt மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஆஹா, பட்டரி yummy. அகெயின் இந்த ரெசிபியை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ட்டுனா காரம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு. I'm adding a little bit more butter just to make it a little more creamy. And that's it. இது நல்லா கொதிச்சு desired consistencyக்கு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டோன்னா பாஜி இஸ் ரெடி. ஸோ ப்ரெட்டும் டோஸ்ட் பண்ணியாச்சு, இதை பேக் பண்ணிக்க போகிறேன். அண்ட் பாஜியும் நான் பேக் பண்ணி மிச்சம் இங்கே இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சி ரீச் ஆனதும் ஐ ஸ்டாப் குக்கிங் இட். And that's it, cooking over. So Pav Bhaji pack paniyache, and with that we've come to the end of this video. I hope you like this recipe. Of course there's no pav, it's not the usual bhaji, but it's definitely a healthier alternative. And the butter kuda neenga avoid panni saaptingna avladha, it'll be like the most one of the most nutritious meals that you can have, and it's super duper easy to make. And the vegetable prep மட்டும் நம்ம கொஞ்சம் பண்ணிக்கிட்டோம்னா போதும், மற்றபடி குக்கரே மற்றது எல்லாமே பார்த்துக்கும். அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்கும். இட்ஸ் ரியலி வெரி ஈஸி அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி டெலிஷியஸ். ஐ மேட் அ வெரி வெரி லோ ஸ்பைஸ் வெர்ஷன். அகேன் ஐம் டெலிங் யூ, நீங்கள் ப்ளீஸ் சில்லி பவுடர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க ஃபார் யோர் பேலட். ஐம் குக்கிங் ஃபார் சம்படி ஹூ இஸ் இல், ஸோ அதனால் ஐ ஹேட் டு பி வெரி வாட்ச்ஃபுல் ஆஃப் த ஸ்பைஸ். பட் இட்ஸ் சூப்பர் டூப்பர் ஈஸி. as I told you, நிறைய வெஜிடபிள் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே நீங்கள் போட்டுடலாம். பாவ் பாஜி பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கி அப்புறம் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் மசாலா போட்டு மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மேஷ் பண்ணணும் அப்படிங்கிறது இஸ் அ மெத்தட். அஃப்கோர்ஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறதுனால மேபி கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகலாம். பட் இப்படி ஒன் குக்கரில் எல்லாத்தையும் போட்டு பண்ணி எடுத்துடுறதுலையும் the taste will be there. And believe me, if from what people have eaten and given me feedback about, and from what I also feel after eating it, at least 85 to 90% இவ்வளோ தக்காளியை நீங்கள் போட்டு அந்த தக்காளியை அரைச்சி போட்டு அந்த கரம் மசாலாவை ஆட் பண்ணி ஃபைனலில் பட்டர் அண்ட் கொத்தமல்லியை போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா you will pretty much get the same taste. I'm not even joking. 85 to 90% it will taste pretty much the same. But yeah, I'm really happy that, you know, உருப்படியாக ஒரு விலாக், ஒரு குக்கிங் விலாக் உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ ஹோப் திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ப்ளீஸ் டூ ட்ரை இட் அவுட் அண்ட் லெட் மீ நோ. இல்லை நீங்கள் பாவ் பாஜி எப்படி பண்ணுவீங்க, உங்களுக்கு அதில் பிடிச்ச சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஐ வுட் லவ் டு நோ. பட் வர்ச்சுவல் ஹக்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.